ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப நன்றி. நம்மளுடைய மார்க்கெட் டைம் சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு நல்ல உள்ளங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு ஒரு வாரமாகவே நம்மளால் கண்டினியூவாக வீடியோ போட முடியல. ஸோ அதுக்கான காரணம் உடல் ரீதியான ஒரு சின்ன பிரச்சனைகள்னால. ஸோ தொடர்ந்து அடுத்தடுத்து நம்ம வரக்கூடிய நாட்களில் நம்ம ஆப்ஷனுடைய லெவல் எப்படி அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ அந்த ஆப்ஷன் லெவலில் இன்னும் நமக்கு ஒரு சின்ன சின்ன, அதாவது எப்படி என்ட்ரி ஆகிறது அப்படிங்கிறது நிறையா பேருக்கு குழப்பம் இருக்கும். ஓகேவா? ஸோ அதுக்கெல்லாம் நம்ம இந்த ஒரு இண்டிகேட்டர் நான் உங்களுக்கு இப்போ ரெக்கமெண்ட் பண்ணுறேன். ஸோ இந்த இண்டிகேட்டர் நீங்கள் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா காலையில், அதாவது 3 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் தான் அதை யூஸ் பண்ணணும். ஹெங்கனாசி கேண்டில் வச்சு நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். ஓகே. ஸோ இது நீங்கள் காலையில் ஏர்லி மார்னிங் என்ட்ரி ஆகிட்டு ஒரு சின்ன ப்ராஃபிட் புக் பண்ணிட்டு வெளியே வர்ற மாதிரி இருக்கணும். ஓகேவா? மார்க்கெட்டுக்குள்ளே ரொம்ப நேரம் நீங்கள் ஆப்ஷன் மார்க்கெட்டுக்குள்ளே இருக்க வேண்டாம். ஆப்ஷன் மார்க்கெட் எப்போவுமே ஒரு ஸ்கால்பிங் மாதிரி பண்ணுறது தான் அது கரெக்டாக இருக்கும். ஓகே, சரி. இது இந்த இண்டிகேட்டர். ஸோ இது எப்படி நம்ம இதை வச்சு பை பண்ணுறது அப்படிங்கிறத முழுமையாக அந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோ கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நான் ஒரு ஆத்தரைஸ்டு செபி ரிஜிஸ்டர் அட்வைசர் கிடையாது. இது முழுக்க இது ஒரு எஜுகேஷன் கண்டென்ட் தான். இதில் சொல்லக்கூடிய எந்த ஒரு விஷயத்தையும் தயவு செய்து நீங்கள் அட்வைஸ் எடுத்துக்காதீங்க. நீங்கள் மார்க்கெட் அனலைஸ் பண்ண கற்றுக்கோங்க. இல்லைனா ஒரு மார்க்கெட் எக்ஸ்பர்ட்டிட்ட கேட்டுட்டு அதுக்கப்புறமா ஆப்ஷன் மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணுறதை முடிவு பண்ணுங்கள். ஓகே. ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிற இண்டிகேட்டர் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இது நார்மலாக இந்த கேண்டில் இருக்கு இல்லையா? இந்த கேண்டிலில் பார்த்தீங்கன்னா நான் காமிக்கிறேன். ஓகே. ஸோ இந்த கேண்டில் பாருங்கள். இதில் பார்த்தீங்கன்னா வால்யூம், அதாவது இது டெல்டா வால்யூம் கேண்டில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இண்டிகேட்டர். ஓகே, டெல்டா வால்யூம் அப்படின்ட்டு. இப்போ இந்த இண்டிகேட்டர் நமக்கு என்ன ஒரு இது கொடுக்கும் அப்படின்னா, இப்போ ஓவராலாக ஒரு கேண்டிலில் எவ்வளவு வால்யூம் அந்த இடத்துல அந்த கேண்டிலில் மட்டும் இருக்குது. இப்போ நம்ம இது 3 மினிட் டைம் ஃப்ரேம் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா, நான் 3 மினிட் டைம் ஃப்ரேம் தான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன். ஸோ நான் 3 மினிட் டைம் ஃப்ரேம் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா, அப்போ இந்த 3 நிமிஷம் கேண்டிலில் எவ்வளவு வால்யூம் அந்த இடத்துல நமக்கு டெல்டா இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஓகே, பாருங்க. ஸோ இந்த கேண்டிலில் பர்டிகுலராக இந்த கேண்டிலில் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த கேண்டிலுடைய ஹை இது ஃபுல்லாக பாடி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 70% ட்ரேட் ஆகிருக்கு. ஓகே. ஸோ அப்போ 70% இங்கே பையிங் நடந்திருக்குன்னு அர்த்தம். க்ரீனாக இருக்குது கேண்டில். ஸோ அதே சேம் டைமில் டெல்டா பார்த்தீங்கன்னா ஒரு 70% டெல்டா வால்யூம் அதில் இருக்குது. அப்போ 70% பை நடந்திருக்கு அப்படின்னு நம்ம இதிலிருந்து ஈஸியாக புரிஞ்சிக்க முடியும். ஸோ இந்த கேண்டிலில் பார்த்தீங்கன்னா நார்மலாக இந்த இண்டிகேட்டர் இல்லாமல் ஓகே. ஸோ இப்போ நார்மலாக இண்டிகேட்டர் நம்ம போடலை அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த இண்டிகேட்டர் நான் வச்சுருக்கல. இந்த இண்டிகேட்டர் இல்லாமல் நம்ம பார்க்குறோன்னா எல்லா கேண்டில்லையுமே நமக்கு க்ரீனாக இருக்கும். ஸோ இது ஹெங்கனாசி கேண்டில் அப்படிங்கிறனால லோவாக இருக்கும். ஸோ லோவாக இருக்கும்போது அந்த கேண்டில் க்ரீனாக இருந்து அப்படி மேலே க்ளோஸ் கொடுத்ததுன்னா, ஓப்பனுக்கு மேலே க்ளோஸ் கொடுத்ததுன்னா க்ரீனாக இருக்கும். ஸோ இதே மாதிரி தான் எல்லா கேண்டில் இருக்கும். ஓகே. ஆனால் இது எந்த கேண்டிலாக இருந்தாலும் சரி, இந்த இண்டிகேட்டர் நீங்கள் போட்டதுக்கப்புறம் எந்த கேண்டிலாக இருந்தாலும் சரி, அந்த கேண்டிலில் நமக்கு எவ்வளவு வால்யூம், பர்டிகுலராக அந்த கேண்டிலில் 50% ட்ரேட் ஆகிருக்கா, ஒரு 25% ட்ரேட் ஆகிருக்கா அப்படிங்கிறது ஈஸியாக நம்மளால் தெரிஞ்சிக்க முடியும். ஓகே. ஓகே. ஸோ இப்போ இந்த கேண்டில் நம்ம ஆன் பண்ணுறோம். ஓகே, பண்ணிட்டோம். இப்போ தெரியுதா உங்களுக்கு? ஸோ இதில் மேலே இருக்கிறது என்ன அப்படின்னு நீங்கள் பார்க்கலாம். ஸோ இந்த ஒயிட் லைன் ஒன்று வரும். இந்த ஒயிட் லைன் என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இந்த ஒயிட் லைன் எல்லாமே வால்யூம், அதாவது இந்த கேண்டிலோட வால்யூம் பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல். ஸோ இது ஒரு பெரிய இது. நம்ம அது தனியாக ஒரு வீடியோவே நம்ம பண்ணுவோம். ஸோ இதோட சிம்பிளான மெத்தட் இதை வச்சு நம்ம எப்படி பை பண்ணுறது அப்படிங்கிறத மட்டும் நம்ம ஃபஸ்ட்டு ஃபோக்கஸ் பண்ணுவோம். ஓகேவா? சரி, ஓகே. ஸோ இப்போ நமக்கு என்னென்னா ப்ரீவியஸ் டேவுடைய லோ இருக்கணும். ஓகே. ஸோ இல்லைனா ப்ரீவியஸ் டேவுடைய க்ளோசிங் இருக்கணும். நமக்கு ஒன்று லோ இல்லைனா க்ளோசிங். ஓகே. ப்ரீவியஸ் டேவுடைய க்ளோசிங், டுடே ஓப்பன், நல்லா புரிஞ்சுக்கோங்க. டுடே ஓப்பன், இந்த 2 லைனும் உங்களுக்கு இருந்தது அப்படின்னா அந்த லைனுக்கு மேலே இந்த மாதிரி நல்ல வால்யூமாக ஒரு கேண்டில் க்ளோசிங் கொடுக்கு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ நீங்கள் என்ன பண்ணலான்னா உடனே ஒரு நல்லா புரிஞ்சுக்கோங்க. இதில் பாருங்கள், ரொம்ப வீடியோ ஏன்னா நிறைய நண்பர்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் அது புரியும். அதாவது என்னென்னா, நான் நல்லா சொல்கிறேன். கேண்டில் இருக்குது. இந்த கேண்டிலில் எவ்வளோ ட்ரேட் ஆயிருக்குன்னு பாருங்கள்.
ஸோ இந்த கேண்டிலில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 70% வந்து ட்ரேடிங் நடந்திருக்கு. அப்போனா ஸோ கண்டிப்பாக வந்து கேண்டில், க்ரீன் கலர் கேண்டில், ப்ரீவியஸ் டேவுடைய க்ளோசிங், அப்புறம் வந்து டுடே ஓப்பன், இந்த ரெண்டுக்கும் மேலே மார்க்கெட் இருக்குது. ஸோ அப்படிங்கும்போது அந்த கேண்டில் வந்து மேலே வந்து க்ரீன் கலர் கேண்டிலாக இருக்கும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து அது வந்து ஒரு 10 பாயிண்ட், அது இப்போ 10% மார்க்கெட் மேலே போகும் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஒரு 10 பாயிண்ட் நீங்கள் எடுக்கிற ப்ரைஸ்லேருந்து 10 பாயிண்ட் கண்டிப்பாக மேலே போகும் அப்படின்னு நீங்கள் அவங்களுக்கு பார்க்கலாம். ஸோ இது ஒரு இது ஏன்னா நம்ம ஆப்ஷனுடைய லெவல் கொடுப்போம். ஸோ பை லெவல் ஒன்று கொடுப்போம். ஸோ அந்த பை லெவலும் அங்கே இருந்துச்சுன்னா இன்னும் மார்க்கெட் வந்து ஒரு ஃபாஸ்ட் மூவ்மெண்ட் ஏற்படுற வாய்ப்பு உண்டு. ஓகேவா? ஸோ இது ஆப்ஷனுடைய ப்ரீமியம் சார்ட் அப்படிங்கிறனால இதை ப்ரீவியஸ் டேயுடைய நிறையா நாள் வந்து டேட்டா வந்து நமக்கு வந்து ஹிஸ்ட்ரி கிடைக்காது. அதனால் வந்து இது நம்ம வந்து இன்னும் ப்ரீவியஸ் டேயில் வச்சு காமிக்கிறதுக்கு முடியாது. ஸோ இருந்தாலும் பின்னாடி பார்ப்போம் நம்ம வந்து. ஓகேவா? ஓகே. ஸோ இது ப்ரீவியஸ் டேட்டாவை பாருங்கள். இங்கே என்ன நடந்திருக்குன்னு பாருங்கள். இந்த எல்லோ கலர் லைன் இருக்கு இல்லையா, இது வந்து டுடே ஓப்பன். ஓகே. ஸோ இந்த கீழே இங்கே கூடிய ஒரு லைன் கொடுத்துருக்கேன் பாருங்கள், ப்ரீவியஸ் க்ளோசிங். ஓகே. ஸோ அப்போ நமக்கு என்னென்னா இந்த ப்ரீவியஸ் டேவுடைய க்ளோசிங், டுடே ஓப்பன், இந்த ரெண்டுக்கும் மேலே நமக்கு ப்ரைஸ் நிற்கும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து அந்த ப்ரைஸ் வந்து கொஞ்சம் மேலே போகும். ஸோ இப்போ இன்றைக்கி என்ன நடந்திருக்கு, இதே புட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து மேலே போயிருக்கும் இந்த டேட்டில். ஓகேவா? ஸோ இது நீங்கள் ப்ரீவியஸில், அதாவது நிறைய நாள் நீங்கள் பேக் டெஸ்ட் எடுத்து பார்க்கணுன்னா நீங்கள் ஆப்ஷனுடைய ப்ரீமியம் சார்ட்டில் தான் நீங்கள் இதை யூஸ் பண்ணி பார்க்குறீங்க. ஏன்னா அப்படி தான் பண்ணணும் நம்ம வந்து. ஓகேவா? இண்டெக்ஸில் யூஸ் பண்ணி நம்ம வந்து இதை வந்து பை பண்ணுறத விட டேரெக்டாக ப்ரீமியம் சார்ட்டில் நீங்கள் வந்து யூஸ் பண்ணி பாருங்கள். இதோட இது வந்து உங்களுக்கு கொஞ்சம் நல்லாவே அக்யூரஸியாக இருக்கும். ஓகே. ஒரு என்ட்ரி எந்த இடத்துல எடுக்கணுமா வேண்டாமா அப்படிங்கிறத நம்ம வந்து ஈஸியாக வந்து இதை வச்சு முடிவு பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ இங்கேயும் பாருங்கள், இது நான் இதுக்கு முந்தின நாள் காமிச்சிருந்தேன். ஸோ இங்கே இதே மாதிரி பார்க்கலாம். நிறைய நாள் உங்களுக்கு நான் காமிக்கிறேன். ஓகே. ஸோ இங்கே பாருங்கள். ஸோ இது வந்து ப்ரீவியஸ் டே க்ளோசிங், இந்த லைன். ஓகே. ஸோ ப்ரீவியஸ் டே க்ளோசிங், டுடே ஓப்பன் கீழே இருக்குது. ஓகே. டுடே ஓப்பன் கீழே. ஓகே. ஆனால் என்ன நடந்திருக்கு, நமக்கு ப்ரைஸ் எங்கேயாவது வால்யூம் நமக்கு வந்து ஏதாவது டெல்டா வால்யூம் ஏதாவது இருக்குதா பாருங்கள். நீங்கள் கால் பை பண்ணணும் அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணுறீங்கன்னா வால்யூம் வந்து ஜாஸ்தியாக இருக்கும் நமக்கு. ஸோ வால்யூம் எங்கேயாவது இருக்கான்னு பாருங்களேன். ஸோ வால்யூம் எங்கேயுமே நமக்கு வந்து வால்யூம் இல்லை. ஸோ அப்போ இது கால் ஆப்ஷனுடைய சார்ட்டு. கால் வந்து நமக்கு பை பண்ணுறது இல்லை. அப்போ புட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா என்ன நடந்திருக்குன்னா அது வந்து ப்ரீவியஸ் டேவுடைய லோக்கு, அதாவது க்ளோசிங்க்கு மேலே இருக்கும், டுடே ஓப்பனுக்கு மேலே இருக்கும். ஸோ அங்கே நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கலாம்னா கண்டிப்பாக வந்து புட்டை வந்து பை பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்கா அப்படின்னு பார்த்துருக்கலாம். ஸோ நான் புட்டோட சார்ட் எல்லாமே எடுத்து வச்சு இதை வந்து நான் நிறையா டைமிங், இந்த கேண்டிலுடைய அதாவது இந்த வீடியோவை நிறைய டைமிங் நான் கொண்டு போய் இழுக்கிறதுக்கு விரும்பலை. ஏன்னா இது வந்து ஒரு சிம்பிளான ஒரு இதுதான். ஓகே. ஸோ இந்த இண்டிகேட்டர் மட்டும் என்ன அப்படின்னு நான் பார்த்துருவோம். ஓகே. ஸோ இண்டிகேட்டர் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இதோட லிங்க் நான் கொடுத்துருக்கேன். ஓகேவா? ஸோ நீங்கள் வந்து அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இது வந்து ஒரு பெஸ்ட் இண்டிகேட்டர் தான். இதில் எந்த செட்டிங்ஸும் நீங்கள் பண்ண வேண்டாம். அப்படி டிஃபால்ட்டாக நீங்கள் யூஸ் பண்ணலாம், எதுவுமே கிடையாது. ஸோ நல்லா புரிஞ்சுக்கோங்க. டுடே ஓப்பன், ப்ரீவியஸ் டே க்ளோசிங், இந்த ரெண்டு ரொம்ப முக்கியம். இந்த ரெண்டுக்கும் மேலே நல்ல ஒரு வால்யூம் டெல்டா கேண்டில் கிடைக்குது அப்படின்னா, நல்லா இருக்குன்னா நம்ம வந்து கண்டிப்பாக வந்து பை பண்ணலாம். உங்களுக்கு நான் 2 நாள் 3 நாள் வச்சு காமிச்சேன். ஸோ இன்றைக்கி உள்ளது இது வந்து இன்றைக்குள்ள மார்க்கெட், முடிஞ்ச மார்க்கெட்டுக்கு இது வந்து ஓகே. ஸோ இங்கேயும் நம்ம ஒரு நாள் பார்த்துடலாம். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ டுடே ஓப்பன் இருக்குது, சாரி டுடே ஓப்பன் இங்கே இருக்குது.
ப்ரீவியஸ் க்ளோசிங் இங்கே இருக்குது. ஸோ மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஏதாவது ஒரு கேண்டில் நல்ல வந்து ஒரு வால்யூமாக ஒரு கேண்டில் வந்து நமக்கு அந்த ப்ரீவியஸ் க்ளோசிங்க்கு மேலேயோ டுடே ஓப்பனுக்கு மேலேயோ இருந்து நல்ல ஒரு வால்யூமாக ஒரு கேண்டில் க்ளோசிங் கொடுத்ததுன்னா நம்ம கால் பை பண்ணலாம். இல்லைனா நம்ம என்ன பண்ணலான்னா புட் ஆப்ஷன் பை பண்ணுறதுக்கான வாய்ப்பு இதே மாதிரி கிடைக்குதா அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஸோ இது கால் ப்ரீமியமோட சார்ட் நான் எடுத்து காமிச்சிட்ருக்கேன் உங்களுக்கு. ஓகே, இப்போ இங்கே பாருங்கள். ஸோ இது வந்து ப்ரீவியஸ் க்ளோசிங், இது வந்து டுடே ஓப்பன். அப்போ இந்த ரெண்டுக்கும் மேலே ப்ரைஸ் நிற்கி நமக்கு நல்லா புரிஞ்சுக்கோங்க. டுடே ஓப்பன், ப்ரீவியஸ் க்ளோசிங், இந்த ரெண்டுக்கு மேலே ப்ரைஸ் நிற்கி கேண்டில் எல்லாமே பாசிட்டிவ், வால்யூம் வந்து நமக்கு பாசிட்டிவ் கேண்டிலாக இருக்குது. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா இமிடியேட்லியாக நம்ம வந்து அந்த கேண்டில் நமக்கு பாசிட்டிவான ஒரு கேண்டில் கிடச்ச உடனே நம்ம ஒரு பை பண்ணலாம் காலை. ஓகேவா? சரி, ஓகே. ஸோ இதுதான் வந்து இந்த கேண்டிலுடைய சிறப்பு. ஸோ அந்த இண்டிகேட்டரோட சிறப்பு. ஓகே, சரி, ஓகே. இந்த இண்டிகேட்டருடைய லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை நீங்கள் வந்து அப்படியே டிஃபால்ட்டாக யூஸ் பண்ணிக்கலாம். வேறு எதுவும் செட்டிங்ஸ்லாம் மாற்ற வேண்டியதில்லை. ஓகே, ஸோ எப்போதும் போல் இந்த வீடியோவில் ஏதோ ஒரு நல்ல விஷயத்தை நீங்கள் கற்றுக்கிட்டீங்க, ஏதோ ஒரு நல்ல விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சிருக்கீங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள், நண்பர்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நம்மளுடைய அந்த ஆப்ஷனுடைய மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷன் கோர்ஸ் வந்து நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஸோ அதை ஏதாவது உங்களுக்கு நீங்கள் விருப்பப்பட்டு படிக்கணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்மளுடைய கமெண்ட் செக்ஷன்லேயும் கொடுத்துருக்கேன். கமெண்ட் செக்ஷனில் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் நான் பின் பண்ணியிருக்கேன். அதில் வாட்ஸ்அப் பண்ணுங்கள், கால் பண்ண வேண்டாம். தேங்க்யூ.